கூட்டணி குறித்து இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் கட்சி தலைவரான விஜய்க்கு அளிக்கப்படுகிறது. அதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் அவங்க கூட்டியிருக்கிறாங்க. விஜயனுடைய பேச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விடயத்தில் வந்துட்டு அவர் அழுத்தமா பேசியிருக்காரு. ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னம்னா முதல்வர் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது தெரியுது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்றது விஜய்க்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இந்த கரூர் சம்பவத்தை தொடர்பான வழக்குகளை மனுக்களை விசாரிக்க வேண்டிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தான் வருது. அதை ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல விசாரிச்சுங்க? விஜய் தலைமையை ஏத்துக்கிறவங்க கூட்டணிக்கு வரலாம், அவ்வளவுதானே. விஜய் தலைமையில ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு பிஜேபியோ அதிமுக வரப்போறது இல்ல, முடிஞ்சு போச்சு. அப்புறம் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கிறதுக்கு விஜய்க்கு ஏன் அதிகாரம்? என்ன விஜயனுடைய நோக்கம்னா சீஃப் மினிஸ்டர்ஷிப், அவ்வளவுதான். கொள்கை கோட்பாடு அப்படிலாம் எதுவும் கிடையாது அவர்கிட்ட. விஜய் இஸ் நாட் சீரியஸ் இன் பாலிடிக்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு இஷ்யூ நீங்க கையில் எடுத்துட்டீங்க, நீங்க கையில் எடுத்ததுனால அந்த இஷ்யூ ஆல் இந்தியா லெவல்ல பேசப்பட்டது. உண்மைதான், அது அன்னைக்கு அப்படிதானே பேசப்பட்டது. அப்போ அந்த மக்களோட தொடர்ந்து நீங்க இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? இல்லையே. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ராகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம். அதாவது விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச் சிறப்பு பொதுக்குழு தாவேகாவோட இது இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இது ஒரு பெரிய தாக்கத்தை இப்போ இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கா? அதை எப்படி பாக்குறீங்க? இந்த பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டம், அதனுடைய எது நோக்கம் அப்படின்றத அவங்களுடைய அந்த 2 தான். ஒன்று விஜயனுடைய பேச்சு, இன்னொன்று 12வது தீர்மானம். அதாவது கூட்டணி குறித்து இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் கட்சி தலைவரான விஜய்க்கு அளிக்கப்படுகிறது. அதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் அவங்க கூட்டியிருக்கிறாங்க. அது முடிஞ்சு போச்சு. விஜயனுடைய பேச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த கூட்டணி தொடர்பாக அப்புறம் வரேன். விஜயனுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விடயத்தில் அவர் அழுத்தமா பேசியிருக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னோம்னா முதலமைச்சர் அந்த மருத்துவமனைக்கு போனது அது பொதுவாக ஒரு பெருந்தன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்பட்டது. அது பெருந்தன்மையை காட்டிக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லி முதல் குற்றச்சாட்டு. 2வது சட்டப்பேரவையில் அவர் பேசுறது, இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக எப்படி நடந்துச்சுன்றது அவர் சொன்ன விளக்கம். 3வது உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் போனது. 4வது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை தொடர்பாக விளக்கம் கொடுத்தது. இது 4 தான் அவர் சொல்றாரு. இப்ப முதலமைச்சர் அந்த இடத்துல நடந்து 41 பேர் இறந்துட்டாங்கன்னு உடனே அந்த இடத்துல இவர் இல்லை, இவர் வெளியேறிட்டாரு. ஆனா ஒரு முதலமைச்சர் அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்தாரு, அவருடைய மந்திரிகளும் வந்திருந்தாங்க. குறிப்பா அந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்துட்டாரு, மா சுப்பிரமணியம் வந்துட்டாரு. எல்லாத்தையும் பாக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. மருத்துவமனைக்கு காயமுற்று கொண்டு வரப்பட்டவங்க யாரும் சாகல, செத்தவங்க தான் அப்படி கொண்டு வரப்பட்டாங்க, போச்சு. அதுல என்னன்னா இவரால் குறை காண முடியாது. 2வது இவர் அங்க இல்லை. அதனால இவருக்கு என்ன அப்படின்னோம்னா அது தொடர்பா இவருக்கு முதல்வர் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது தெரியுது. இப்படி அவர் அங்க வந்தது, இவர் அங்க இல்லாம போனது, அது தன்னுடைய பாப்புலாரிட்டியில விழுந்த ஒரு பெரிய அடியா அவர் கருதுறாரு விஜய். ஸோ அதனாலதான் இந்த வார்த்தை வருது. ஏன்னா அதிமுக கூட முதலமைச்சர் அங்க வந்ததையோ இல்ல பாஜக முதலமைச்சர் அங்க வந்ததையோ யாருமே குறை சொல்லல, இவர் மட்டும்தான் அந்த குறை சொல்றாரு. 1. 2வது விஷயம் என்னன்னா அந்த இடத்துல கரூர் கூட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத அவர் சொல்லும் பொழுது, ஏன்னா அப்ப பல்வேறுபட்ட சர்ச்சைகள்லாம் இருந்தது. சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட போது அவர் என்ன சொன்னார்னா அந்த இடத்துக்குள்ள எந்த இடத்த கேட்டாங்களோ அந்த இடத்துல அந்த மைய பகுதியில தான் வண்டியில எடுத்து போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. ஆனா 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்த சொல்லி காவல்துறையினுடைய டிஎஸ்பி சொல்றாரு. ஏன்னா நீங்க அங்க போனீங்க அப்படின்னோம்னா, வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க இருக்கிற அந்த திக்கு கிரௌட்ல நெரிசல் ஏற்படும், கிரௌட் பஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜய் கேட்கலன்னா விஜய் கூட இருந்தவங்க கேட்கல. அங்க நவுத்த சொல்லிட்டு இருக்காங்க, போலீஸ் எடுத்தா நவுத்தி எடுத்தாது நிறுத்திடுறாங்க. இதை அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்திருந்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்தபடியா விஜய் வந்தது ஏன் லேட்டு, இது ஒரு முக்கிய காரணி அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் விளக்குனாரு. அவர் விளக்குனதுல யாருமே குறை கண்டுபிடிக்கல. அங்க இருந்த மக்களோ இல்ல எதிர்கட்சிகளோ யாரும் குறை கண்டுபிடிக்கல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அது அவதூறு அப்படின்றாரு. முதலமைச்சர் சட்டப்பேரவையில பேசுறது அவதூறு அப்படின்றாரு. ஆனா அவதூறா அவர் பேசுறது எந்த பார்ட் அவதூறு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை, விளக்கவே இல்லை. அப்படியே ஸ்கிப் ஆகி நேரா என்ன பண்ணிடுறாரு, உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு போயிடுறாரு. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னது,
இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிச்சதுன்னா இதெல்லாம் ஞாபகம் இல்லையான்னு கூட ஒரு இடத்துல கேக்குறாரு. அதுவும் எதுக்கு கேட்டாரு? அதான் இந்த உச்சநீதிமன்றம் அதாவது புட்டு கொடுத்ததே அதெல்லாம் நினப்பு இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு ஆக்சுவலா என்ன அப்படின்னம்னா, இவங்க போடுறாங்க அந்த கேஸை இயல்பா விசாரிக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்குது. அங்க வந்துட்டு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடியை வந்துட்டு அமைச்சது வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய சிங்கிள் பெஞ்சு. அதை கண்காணிக்கிறதுக்காக வந்துட்டு அவங்க ஒரு ஜட்ஜை நியமிக்கிறாங்க. இவ்வளவுதான். இதுல எந்த இடத்துலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ணது என்ன அப்படின்னோம்னா, தமிழ்நாடு அரசு பண்ணது என்ன அப்படின்னோம்னா, அந்த சிங்கிள் ஜட்ஜு விசாரணை ஆணையத்தை அமைச்சது. அதை யாருமே எந்த குறையும் கண்டுபிடிக்கல. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்றது விஜய்க்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இந்த கரூர் சம்பவத்தை தொடர்பான வழக்குகளை மனுக்களை விசாரிக்க வேண்டிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தான் வருது. அதை ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல விசாரிச்சுங்க? சிம்பிளஸ்ட் ரீசன். ரெண்டாவது என்னன்னா, இல்ல அதுவும் விஜய் எழுப்புறதுமே எதுக்காக அப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அது இவர் சொல்ல கூடாது. இவங்க அக்யூஸ்டு பார்ட்டி இல்ல, இவங்க சொல்லாம எப்படி விசாரிக்கிறதுன்ட்டு சொல்ல முடியுமா? அது தெரியல அவருக்கு. அவங்க சொன்னது என்னன்னா, இந்த கோர்ட்டுக்கு வந்த பெட்டிஷன் என்ன அப்படின்னா எஸ்ஓபி தானே, எஸ்ஓபி தான், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதாவது ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு நீங்க பர்மிஷன் வாங்குறவங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத தான் நிர்ணயிக்கிறதுக்காக அந்த பெட்டிஷன் போட்டாங்க. ஆனா அவர் அதை தாண்டி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னாரு. அதெல்லாம் அவங்க காதுல கேட்கலையா அப்படின்லாம் வந்துட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது சிபிஐக்கு. இந்த வழக்கை தமிழக காவல்துறை கிட்ட எடுத்து சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க இல்லையா, அந்த நீதிபதி ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அண்ட் அஞ்சாரியா அந்த பெஞ்ச் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நீங்க விசாரிக்க வேணாம். விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க நடந்த சம்பவம் தொடர்பா தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரியும் தமிழக அரசை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரியும் மக்கள் கிட்ட வந்துட்டு பேசுறாங்க. அதை பற்றிய எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறாங்க. இது வந்துட்டு அந்த விசாரணை நேர்மையா போகாது அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம். எனவே நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ரெண்டாவது, இதே மகேஸ்வரி இன்னொரு ஜட்ஜோட சேர்ந்து இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கேஸ் வந்துட்டு அம்மாநில காவல்துறை விசாரிக்க கூடாது, சிபிஐ தான் விசாரிக்கணும்னு வந்த வழக்க அப்படி எல்லாத்தையும் சிபிஐக்கு வந்துட்டு மாற்ற முடியாதுன்னு இவரே சொல்றாரு. திங்கட்கிழமை தமிழ்நாடு கேஸ்ல வந்துட்டு சிபிஐக்கு மாத்துறாரு. வியாழக்கிழமை அதே யூபில இருந்து வந்து அதே மாதிரி ஒரு கேஸ் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அது மாநில காவல்துறை விசாரிக்கட்டும். அப்போ ஒட்டுமொத்தமா விஜயோட ஸ்பீச்ங்கிறதே திமுக அரச குற்றம் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக குற்றம் சொல்லணும்ன்ற மோட்டிவ் அவர்கிட்ட இருக்கலாம். ஏன்னா அவர் வந்துட்டு திமுகவை தானே வந்துட்டு ஒரு எதிரியா பாக்குறாரு, அரசியல் எதிரின்னு அவர் தான் சொல்லிட்டாரு. அவர் பார்க்கட்டும். ஆனா உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவை சொல்லும் போது அந்த உத்தரவு விமர்சனத்துக்கு உட்பட்ட விடயமே விஜய்க்கு தெரியல. அதே ஜட்ஜு 4 நாளைக்கு அப்புறம் ஊபி கேஸ்ல அப்படியெல்லாம் டக்குன்னு தூக்கி மாற்ற முடியாது, சந்தேகம் கலப்புறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியாது அப்படின்றாரு. இங்கே இவர் கலப்பினது என்னது? சந்தேகம் தானே. இங்கே விசாரணை நடக்கும் போது அது தப்ப போகணும் எந்த கன்க்ளூஷன், எந்த எவிடன்ஸ்ல வந்துட்டு அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தார் அவரு, இந்த ஜஸ்டிஸ். அப்ப இதெல்லாம் அப்ப பேசப்பட்டது. அப்பெல்லாம் விஜய் வந்துட்டு செக்லூஷன்ல இருந்தாரு, தனியா இருந்தார் அவரு, அது தெரியல. ஆக இதுதான் இங்க மொத்த விஷயமே. இப்போ காவல்துறை அதிகாரிகளும் அரசு செயலரும் வந்துட்டு பேசுறாங்க அப்படின்னம்னா பரவலா ஒரு கருத்து நிலவுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருத்துல வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அக்யூஸ் பண்றாங்க. காவல்துறை போதுமான அளவு காவலர்களை கொண்டு வரவில்லை, அந்த இடத்தில் நெரிசலான இடம், இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அப்படி விளக்கம் கொடுத்தது சட்டப்பூர்வமானதா இல்லையா, ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையா இல்லையா? ஆக விஜய் வந்துட்டு அடிப்படை புரிதல் என்றையே அவர் வந்துட்டு இன்னைக்கு பேசியிருக்காரு. தீர்மானத்துல கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது விஜயோட தலைமையில தான், அதாவது டிவிகேவோட தலைமையில தான் கூட்டணின்னு தீர்மானம் போட்டிருக்காங்கல்ல. அது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன ஆபீஷியலா சொல்லல, அதிமுக இல்ல, தாவேகாவுடைய தலைவர் விஜய் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் சொல்லிட்டாங்க. தாவேகா தலைமையில தான் கூட்டணின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டாலே அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே வராது இல்ல, முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப ஏன் வந்துட்டு கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பதற்கு விஜய்க்கு அதிகாரம் 2 இருக்குல்ல. இப்போ விஜய் தலைமையை ஏத்துக்கிறவங்க கூட்டணிக்கு வரலாம், அவ்வளவுதானே. விஜய் தலைமையில ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு பிஜேபியோ அதிமுக வரப்போறது இல்ல, முடிஞ்சு போச்சு. அப்புறம் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கிறதுக்கு விஜய்க்கு ஏன் அதிகாரம்? ஃபைனல் டிசிஷன் அவர் எடுக்கலாம். அதான் என்ன டிசிஷன்? அப்போ மாறலாம். புரியுதுங்களா? இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா,
இதுக்கு நான் இன்னொரு ஆதாரமும் சொல்றேன். இவருடைய தலைமையை ஏத்துக்கிறவங்க தான் கூட்டணி அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு திமுகவோ இது அண்ணா திமுகவோ பாஜகவோ தயாரா இல்லை. வேற எந்த கட்சியும் இது வரைக்கும் வரவும் இல்லை. வந்தாங்கன்னா ஓகே, ஏன்னா விஜய் முதல்வரை அவங்க ஏத்துக்கிட்டு வராங்கன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அப்ப ஏன் இவர் பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு கூட்டி அந்த அதிகாரத்தை இவர் வாங்குறாரு? ஏன் வாங்குறாருன்னா சூழலுக்கு தக்கவாறு முடிவெடுத்துக்கலாம்னு எதிர்காலத்துல. இப்போ இவர் என்ன அண்ணா திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோன்றது இவர் எப்படி சொன்னாங்கன்னா, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, அந்த கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அதான சொன்னாரு. நினைப்பு இருக்குங்களா? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அதுபடி பார்த்தாலும் கூட்டணி வைக்க மாட்டாரு, முடியாது. ரைட்டா? அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டில் என்ன சொல்லிட்டாரு? அண்ணா திமுக சீரழிஞ்சு போச்சு அவ்வளவுதான், எம்ஜிஆருடைய தொண்டர்கள்லாம் வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு கேட்டுட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் போயிட்டு தாவேகாரங்க கொடியாசிக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவர் கண்டிக்கல, அது வேணாம்னு சொல்லல, எதுவும் சொல்லல. இல்ல அது டிவிகே தொண்டர்கள் தான் கொடியசைச்சாங்க. இல்ல அதெல்லாம் பேட்டி கொடுத்துட்டாங்க. முதல்ல இல்ல, அப்புறம் எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு 3-4 சம்பவங்கள்ல அது நடந்துருச்சு. அதில் அவங்க சொல்லிட்டாங்க ஒவ்வொன்னா கூட்டணி போகணும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அது வந்து தனிப்பட்ட தொண்டர்கள் சிலரோட விருப்பமா இருக்கலாம், அது கட்சியோட விருப்பம். சொல்லணும்ல, நீ ஒரு முடிவெடுப்ப, தொண்டன் ஒரு முடிவெடுப்பானா? இப்ப கூட தொண்டை நாளைக்கு வந்துட்டு இவரு போறாரு, இவரு கொடியை எடுத்து காட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்கல்ல? அப்படி செய்யாது. இன்னொரு இடத்துல என்ன இடத்துல உறுதியாகுது அப்படின்னா, அகெயின் சொல்றாருல, 2 கட்சிக்கு இடையில தான் போட்டி, ஒன்னு டிவிகே டிஎம்கே. அப்ப அதுலயுமே ஏடிஎம்கே வரலையே. இல்ல ஏடிஎம்கே வரலன்னா எதிரின்ற இடத்துல வரல, நானாச்சு திமுக வச்சு அப்படி தான் அவர் அப்புறம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்காரு நேரடி போட்டி. அது இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணா திமுகவோட ஏன் நெகோசியேட் பண்ணீங்க? அதை உங்களால மறுக்க முடியாது, ஏன்னா அவரே என்கிட்ட சொன்ன விஷயம். அப்ப என்ன விஜயனுடைய நோக்கம்னா சீஃப் மினிஸ்டர்ஷிப், அவ்வளவுதான். கொள்கை கோட்பாடு அப்படிலாம் எதுவும் கிடையாது அவர்கிட்ட. இப்போ அவர் ஒரு அரசியல் அழுத்தத்துல இருக்காரு. இந்த அரசியல் அழுத்தத்துல இவர் வந்துட்டு பிஜேபியோட போயிடுவாருன்னு பேசப்படுது. அதுக்காக இப்போதைக்கு அதை பத்தி அந்த கான்ட்ரவர்சில இருந்து தப்பிக்க அவர் என்ன சொல்றாரு, முடிவை நான் எடுப்பேன், அது உரிய காலத்துல எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டாரு, எஸ்கேப் போயிட்டாரு. அவ்வளவுதான். அப்ப இந்த முடிவுகள் வந்து மாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் குறி வைக்கிறாரு திமுக மட்டுமே, திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுதான் இவருடைய ஒரே விஷயம். இந்த அவர் வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போட வரும்போது கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் இப்ப எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது வந்து டிவி, அதாவது அப்போ வந்து அப்பவுமே அரசியல் முடிவுகள்ல தான் இருந்திருப்பாரு. அப்ப ஏன் அவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போனாருங்கிற அரசியல் முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. 21ல 23ல தான் அவர் முடிவு எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கலாம், யார் நம்மளோட எதிரி. அவருக்கு ரொம்ப நாளா இருக்குது அந்த எண்ணம், 10 வருஷமா இருக்குது. அவருக்கு முதல்வரா அரசியல் ஈடுபடணும், முதல்வர் ஆகணும்ன்றத அவங்க அப்பாரே போயிட்டு ராகுல் காந்தி கிட்டே சொல்லியிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ராகுல் காந்தி திரும்ப சொல்லியிருக்காரு. அப்படின்னா முதல்ல போயிட்டு கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் தான். இவங்க தான் லேட்டா செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் இவர் மோடியை சந்திச்சிருக்கிறாரு, எல்லாம் உண்டு. என்ன விஜய் வந்துட்டு தன்னை ஒரு கொள்கை பூர்வமான ஒரு தலைவரை காட்டுறாரு இல்லையா, அது உண்மை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி ஒரு உண்மையானவராக இருந்தார் அப்படின்னம்னா, இந்த கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிற இந்த 1 வருட காலத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒருபோதும் பிஜேபி அவர் காட்டமா எந்த இடத்துலயும் எதிர்க்கலையே. பாசிச பாஜக இல்ல, பாசிச பாஜகன்னு சொல்றீங்க, ஒரு டைட்டில் கொடுத்து நீங்க கண்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய அந்த அரசனுடைய ஒரு நடவடிக்கை நீங்க எதிர்க்கணும் இல்லையா? இப்ப பரந்தூர் போனீங்க, பரந்தூர்ல நிலம் கையகப்படுத்துற தமிழக அரசை கண்டிச்சு பேசுறீங்க. சரியான காரணத்தை நீங்க வச்சீங்க. 90% விவசாய நிலங்கள், 80% நீர்நிலை இருக்கக்கூடிய அந்த இடம் தான் ஏர்போர்ட் வரணுமா, இது அழிச்சுதான் ஏர்போர்ட் வரணுமா அப்படின்னு கேட்கறாரு. நியாயமான கேள்வி. யாருடைய ஃபைனான்ஸ் பண்ணி யார் அந்த திட்டத்தை நிறைவேற்ற போறது? ஒன்றிய அரசு தானே. அதை பத்தி எங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு காட்டுங்க, நான் அவர் கூட இருந்திருக்கேன், சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்க செய்தி என்ன? விஜய் பேசுறாரு, அதுக்கு முன்னாடியே வந்து 11 மணிக்கு வந்த செய்தி என்னன்னா, 1000 ஏக்கர்கள் ஏற்கனவே வந்துட்டு அவங்க கையகப்படுத்திட்டாங்க, 400 கோடி காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க. இவர் அங்க போயிட்டு என்ன சொன்னார், நான் உங்களோட நிற்பேன் அப்படின்னாரு. எங்க நிக்கிறாரு இவரு? சிறப்பு பொதுக்கூடல் நிற்கிறாரு. அத்தோட அவ்வளவுதான். அந்த ஒரு ஜனவரி 20ஆம் தேதி போனது, அத்தோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கல. ஸோ விஜய் இஸ் நாட் சீரியஸ் இன் பாலிடிக்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு இஷ்யூவை நீங்க கையில் எடுத்துட்டீங்க, நீங்க கையில் எடுத்ததுனால அந்த இஷ்யூ ஆல் இண்டியா லெவல்ல பேசப்பட்டது. உண்மைதான், அது அன்னைக்கு அப்படிதானே பேசப்பட்டது. அப்போ அந்த மக்களோட தொடர்ந்து நீங்க இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? இல்லையே. அதுக்கப்புறம் உங்களுடைய கட்சியினருக்கே அந்த மக்களோட தொடர்பு இல்லை, ஒன்றும் இல்லை. அங்க பாட்டுக்கு நிலம் கையகப்படுத்துறது நடக்குது, அதெல்லாம் நாங்களாம் பேசுறோம், ஆனா அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ முடிஞ்சு போச்சு.
அது அன்னைக்கான ஷோ, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் அது எதிர்த்து குரல் கொடுக்கவே பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு நாளடைக்கெல்லாம் பார்க்கலாம், ஏதாவது வருதான்னு பாருங்க, நீங்களே பாருங்க. டிவிகே கட்சியுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த 2026ல எப்படி இருக்கும் அது பார்க்கலாங்க, அது வேற ஒரு கேள்வி. அது இப்போ கரூர் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதனால வந்துட்டு மக்கள்கிட்ட எப்படியாப்பட்ட கருத்து வந்திருக்குது என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம யாரும் இது பண்ணி பார்க்கல. மறுபடியும் விஜய் போகும்போது தான் தெரியும். இன்னைக்கு அவருடைய பொதுக்குழு கூட்டத்திலேயே முன்னாடி மாதிரி ஆன்னு கத்திட்டு எல்லாரெல்லாம் கோஷம் போடல, 4 பேர்ல ஒருத்தர் தான் கை தட்டுறாங்க, பார்த்தோம்ல. அந்த ரசிகர்கள் மத்தியிலேயே வந்துட்டு அவருக்கு எதிராக ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குது. ஒரே காரணம் தான், அந்த இடத்த விட்டு ஏன் நம்ம தலைவர் வந்தாரு, அவர் இருந்திருக்கலாமே. தொண்டர்களே அந்த அதிருப்தியில இருக்காங்க. அவங்க சொல்றாங்க பாதிக்கப்பட்டவர்களே வந்து ஒண்ணும் சொல்றாங்க. அது வேறங்க, பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னது ஒரு சிம்பிள் ரீசன், இந்த ஸ்டாம்பீடு நடத்துறதுக்கு விஜய் காரணம் இல்லைன்றாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் விஜய் இப்படி பேருந்து எடுத்தாந்து விட்டதுனாலதான் இப்படி பின்னாடி போனோம், விஜய் தாமதமா வந்ததுனால தான் சாப்பாடு இல்லாத தண்ணி இல்லாத நம்ம கடந்தோம் அப்படின்றதெல்லாம் அவங்க ஒத்துக்க தயாரா இல்லை, அவ்வளவுதான். அதான் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, தலைவர் வந்து அடுத்தடுத்து எங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து காலையில இருந்தே லைவ்ல தான் வந்து எல்லாருமே அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லாருக்குமே அந்த அப்டேட் கிடைச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கும், விஜய் வந்து இந்த இடத்துல தான் இருக்காரு, அப்ப லேட்டா தான் வருவாரு. அப்ப இதை ஒரு காரணமா, பிரதான காரணமா எப்படி முன்வைக்க முடியும் அப்படின்னு. எத்தனை மணிக்கு நீங்க நாமக்கலுக்கு சொன்னீங்க, கரூரை விட்டுருங்க, நாமக்கல்ல எத்தனை மணிக்கு பேசுறதா சொன்னீங்க? 8:45. எத்தனை மணிக்கு இங்க இருந்து ஃபிளைட்ல ஏறினீங்க? 8:45. இல்ல அந்த தாமதம் தான் வந்து தெரியுது அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. நீங்க தலைவரா இல்லையா தாமதம் அப்படி நீங்க திட்டமிட்டு தானே செய்யறீங்க. நீங்க 8:45 கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு போலாம்? சும்மா ஒரு தாமதம் தான் வரலாம். எத்தனை மணி, எவ்வளவு நேரம் கழிச்சு போறீங்க? நேரம் அங்கதான் வரப்போறீங்க, காத்தால புறப்பட்டு எவ்வளவு லேட்டா வரலாம்? 2:45 வராரு. இதை இவர் சொல்றாரு மக்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க மக்களை பொறுத்து? ஆனா விஜய் வர்றதுக்காக 6 மணில இருந்து அங்க காத்துட்டு இருக்கிறான். அந்த ஊரை சேர்ந்த மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க கிராமங்களை சேர்ந்தவனா வந்து நிக்கிறான், பேட்டி கொடுக்குறான். நம்மளாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் டிவியில. இது என்ன விதமான பண்பு இது? இங்க ஏன் 12 மணிக்கு வருவாருன்னு சொன்னீங்க? உங்களுடைய கட்சியினர் வந்து சொல்றாங்க, உங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? மக்களுக்கு தெரியாது, உங்களோட பொதுச் செயலாளருக்கு தெரியாது அது இங்க எத்தனை மணிக்கு வர போறாரு அப்படின்ட்டு. அதான் கேஸு. ஸோ விஜய் விசாரிப்பாங்க. அப்ப விஜய் ஆதவ அர்ஜுனா போயிட்டு சொல்லட்டும். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், முதல் கூட்டத்துக்கு எந்த தலைவர் இருந்தாலும் சரி, முதல் கூட்டத்துக்கு டைம்ல வந்துருவாங்க. மேபி ஒரு 1/2 மணி நேரம் காத்துட்டு இருப்பாங்க, வந்துருவாங்க. முதல் கூட்டத்துக்கு 6 மணி நேரம் தாமதமா போகும். ஆனா திட்டமிட்டு லேட்டா வந்தாங்கன்னு எப்படி சொல்றீங்க? திட்டமிட்டு லேட்டா வருவாங்கன்னு நான் போட்டுட்டேன் பதிவே. ஒவ்வொரு கூட்டத்துக்கு அதான் அவர் பண்றாரு. முதல் நாள் என்ன பண்ணாரு? திருச்சி மரக்கடைக்கு போனோம். அங்கிருந்து அது போனா அதிகபட்சம் வந்துட்டு 15-20 நிமிஷத்துல போயிடலாம் வண்டியில. 6 மணி நேரம் கழிச்சு போனாரு. என்ன சொன்னீங்க டிவில எல்லாம்? எல்லாத்தையும் அப்படியே மக்கள் அலையில் மிதந்து கொண்டு வருகிறார், அப்படித்தானே நீங்களும் தானே பாத்தீங்க? மக்கள் அலையில் மிதந்தார் அவரு. சுத்தி கூட்டம் இருந்தது, சுத்தி கூட்டம் இருந்ததுக்கு முன்னாடி கூட்டம் இருந்ததா பாத்தீங்களா? இல்ல அவர் நகர விடாம தானே பண்றாங்க. இல்லையே, முன்னாடி கூட்டம், முன்னாடி ஒரு வண்டி, வெள்ளை வண்டி போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் நடந்து போறாங்க, அதுக்கு முன்னாடி ரோடு காலியா இருக்க. இவர் கூட வராங்க, நம்மளாம் ரொம்ப தெளிவா பார்த்துருக்கோம். இப்ப நான் சொல்லக்கூடிய விடையெல்லாம் சிபிஐ கவனிக்கல. சிபிஐ எல்லாத்தையும் ரிப்போர்ட்டிங்கா தான் முதல்ல எடுத்துக்கிறாங்க. சிபிஐ இவர் போன சம்பவத்துல என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றத முதல்ல வச்சுக்குவாங்க. ஏன்னா இதெல்லாம் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 30 நாள் 20 நாளைக்கு முன்னாடி நடந்துருச்சு. ஸோ அதை வச்சுக்கிட்டு அடுத்தபடியாக தான் வந்துட்டு ஃபுட்டேஜஸை பார்க்க போறாங்க, அப்புறம் தான் உங்களை விசாரிக்க போறாங்க. அதனால யாரையும் ஏமாத்தலாம் முடியாது. இனிமேதான் இன்னும் வந்து வலிமையாகும் இந்த போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இல்லையா? ஊக்கப்படுத்தி பேசுறாரு, அவ்வளவுதான். அது காம்படிஷன் டஃபா இருக்குதா இல்லையா, யாருக்கு எதிராக யாருக்கு என்ன, அதுக்கு அதாவது நான் ஒன்று சொல்றேன், எதையும் விஜய் பாப்பாருன்னு நினைக்கிறேன். மக்களை ஏமாத்த மட்டும் நினைக்காதீங்க. படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா சிந்தனையற்ற மனிதன் கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி சிந்திப்பான். உங்களுடைய ஒரு செயலும் வெறும் அகங்காரம் தான். நான் இப்படி போறேன், என்ன ஆகுது பார்த்துடலாம், அதனால வந்த வேணதான் இப்படி. இதை நீங்க எதிர்பார்க்கலாம், மாட்டிக்கிட்டீங்க. அதான் 1 மாசம் உள்ள இருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்செயலுக்கு மூல காரணம் நீங்க விஜய், அவ்வளவுதான். மிக்க நன்றி.